நியூஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா மாஸ்டர்? பதிவு ஆரம்பிச்சு அவங்க நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்மா கார்த்திகான்னு சொல்லிட்டு அது அதான் அவங்க வந்து அவங்களோட செயல்பாடை பார்த்துட்டு இருக்கேன். ஏற்கனவே அது வந்து வேந்தர் தொலைக்காட்சி நடந்த ஒரு விவாத மேடை. இந்த விவாத மேடையில அவங்க பேசினது நம்ம சரியானதா இருக்கணும்ல, அப்பதானே நம்ம வந்து அதை பகிர முடியும். சரியாதான் இருக்கும், தவறா எதுவும் இருக்காது. இருந்தாலும் சின்ன கருத்து பிழை இருந்தா சொல்லணும். அதுக்காக சரி பண்ணலாம், சொல்லுங்க. கண்டிப்பா பசிற்கு இப்போது queen to e6, king to b8, knight to c6, bishop to c6, queen to c6, rook capture பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. queen அவங்க டெரிட்டரி கூட அதிகமா உள்ள போயிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல queen to e6க்கு queen-ஐ வச்சு ஒருவேளை டிஃபெண்ட் பண்ணா அது ஒண்ணும் நம்ம பார்க்கணும். இல்லையே பெட்டர் ஐடியா. அதுதான் அதுதான் யோசிக்கணும் நம்ம. இங்க queen to e6 விட சிறப்பான நகர்வு ஒண்ணு இருக்கு. knight e6. அடுத்த நகர்வையும் சேர்த்து இருக்கும் கணக்கிடலாம். இருங்க, ரைட் என்ன மூவ் பண்ண. knight e6, queen மோஸ்ட் லைக்லி d7 ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். then queen capture. அத முதல் நகர் knight e6 சரியாதாமா இருக்கு. அதை விட சிறப்பான நகர் எதுவும் இல்லை. விளையாடிடுங்க, அடுத்த நகருக்குள்ள போறோம். இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. queen capture. விளையாடுங்க, சிறப்பு. nd8. ஆமா, terms யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த நகர்வு and சிறப்பு. rookie. okay, queen c7, queen c7, king திரும்பி உள்ள போகலாம். அதை விட சிறப்பான ஒரு தாக்குதல் இருக்கு பாருங்க. queen c7. அது வேணாமா, அதை விட சிறப்பான ஒரு தாக்குதல் இருக்கு. அது வந்து வெறும் ஒரு செக் மட்டும் தான். there is another move which gives you a checkmate. queen c4. விளையாடுங்க, சிறப்பு. that was close. அது நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதுனால ட்ரிக்கியா மாறுது. இன்னும் ட்ரிக்கியா, இன்னும் இதுதான் சரின்ற மாதிரி நமக்கு இருக்கும். ஆனா அது தப்பா இருக்கும். வேற ஒண்ணு பக்கத்திலேயே சரியா இருக்கிற மாதிரி இன்னும் ட்ரிக்கியா மாறுது. பரவாயில்ல, நம்ம இன்னும் கவனமா பண்ணலாம். chess.com-ஓட மேக்ஸிமம் என்ஜின் ரேட்டிங் 3200 தொட முயற்சி பண்ணலாம். okay, that is our ongoing goal. and Masi high score beat பண்ணியாச்சு 35. யார்த? எந்த? சரி, மகிழ்ச்சிமா. மகிழ்ச்சி. இன்னும் சிறப்பா பண்ணலாம். போன பசில் இதே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரியான இதே மாதிரி இன்னொரு ஒரு புதிர் நம்ம ஏற்கனவே பண்ணிருக்கோம். அதனால இது எளிது. queen f7. விளையாடுங்க, சிறப்பு. pin. by the way people, that's called a pin. மகிழ்ச்சி, சிறப்பு. அடுத்தது white to move. okay, pawn h4 master. வேணாம், pawn h4 ஆனா அவங்க சிப்பாய் அரசியாக்கிடுவாங்களே. அதுக்கப்புறம் நாம் சொல்லணும்னா pawn h4, pawn f1, rook f1, king f1, king f1, then pawn move பண்ணலாம் மேல.
rook h8, pawn c8, rook c8, king c8, and ruler squares படி ruler squares king இங்க இருப்பாங்க இங்க pawn இங்க பான் h4க்கு ம்ஹும். அவங்க பானை குவீன் பண்ணாங்கன்னா நம்ம யானையை வச்சுதான் எடுத்தாகணும். அதுக்கு பதிலுக்கு அவங்க யானையை வச்சு எடுக்காம அரசரை வச்சு எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அரசர் வச்சு எடுத்துட்டாங்கன்னா நம்ம பான் ப்ரொமோட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்க ருக் வச்சதுக்கு அப்புறம் கேப்சர் பண்ணிக்க அப்புறம் நம்ம பான் ப்ரொமோட் பண்ணிட்டே போகலாம். இந்த இடத்துல ஒரு நிமிஷம் செக்கியாரா இருக்கு. செக்ல எங்க இருக்கு? பான் சரி பான் f1 பான் f1 ரூக் f பான் f1 ரூக் f1 கிங் f1 அதுக்கப்புறம் நம்ம பானை ப்ரொமோட் பண்ணா அவங்க எடுப்பாங்க, நாமளும் எடுத்துக்கலாம். சரி இது ஒரு வேரியேஷன் சரி மாதிரி தான் தெரியுது. இன்னொரு வேரியேஷன் வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்களேன். ஸோ என்ன பண்ணணும்னு யோசிக்கிறீங்க மாஸ்டர்? இல்ல இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் பாசிபிள் வேரியேஷனான்னு யோசிக்கணும். அதை உறுதிப்படுத்தலாம். வேற எதுவும் இல்லையானு யோசிக்கணும். நம்பர் ஃபர்ஸ்ட் வேற பீஸ் வச்சு நம்பர் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணோம்னா ஸோ pawn c8, pawn c8, rook c8, pawn h4 அது king g1 கூட ஆடலாங்க. king g1 ஆட முடியாது சரி. pawn f1, rook f1, king f1, pawn ப்ரொமோட் பண்ணிட்டே போகலாம். முதல்ல சிப்பாயே நகர்த்திடலாமா? ஓகே. அதாவது c8 குவீன் பண்ணிடலாமான்ற. c8 இல்ல இதுல இன்னொன்னு பாருங்க, h4க்கு இப்படி பார்த்தா என்ன பண்றது? h4க்கு ரூக் h8 ஆடிட்டா அதான் நான் சொன்னேன். ருக் h8 ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ரொமோட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கேப்சர் பண்ணிட்டு நம்ம ருக்கு கேப்சர் பண்ணிடலாம். அவங்க கிங்க வச்சு எடுத்துடுறாங்கன்னா இல்ல h4க்கு அவங்க c8 சொல்றீங்களா? h4 c8 ஆமா h4க்கு rook h8 pawn c8 c8 rook c8 h4 c8 இல்ல எண்ட்ல worst case scenario கிங் டாக் பண்ணிட்டே போயிட்டு இங்க ப்ரோமோட் பண்ணிட்டு கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா பிடிக்க முடியாது. ஓகே. Well, that's my variation. h4 c8 இந்த இடத்துல எனக்கு ஒரு குழப்பம், h4 ஆடலாமா c8 ஆடலாமா அதுதான் குழப்பமா இருக்கு. So then move ஆடலாம் மாஸ்டர். இல்ல இங்க இன்னொரு வேரியேஷன் பாருங்க, h4க்கு நாம c8 ஆனா அவங்க ரூக் c8 ரூக் c8 கிங் c8 அதுக்கப்புறம் பானை ப்ரொமோட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. h4க்கு f1 ஆடினா என்ன பண்றது? h4க்கு f1 h4 f pawn to h4 pawn to f1 rook to f1 முதல்ல நான் rook பண்ணிடுறேன். rook to f1 pawn promotion into queen and that'll be a simple game. இல்ல rook pawn f1 rook f1 king f1 king f1 then we could promote this pawn. rook capture பண்ணிட்டு நம்ம capture பண்ணதுக்கு அப்புறம் we could continue promoting the pawn.
இப்ப இதுவும் சரியா தான் இருக்கு. இப்ப எதுல எதை வந்து எதை வந்து கணினி சரின்னு ஒத்துக்கும்னு எப்படி ஆடுறது? Eeny, meeny, miny, mo. Catch a pony by its toe. If your lips let it go, eeny, meeny, miny, mo. Mo means no. In the move. நான் அந்த டைம்ல இந்த யா, மூவா move யோசிக்கிறேன். C8 C8 சரி இப்படி யோசிப்போம். C8க்கு ரூட் C8 ஆடிட்டா அப்போ நம்ம கிங்ஸ் C8க்கு rook C8க்கு ரூட் C8 ஆடிட்டா நம்ம கிங் C8 தான் ஆடணும். வேற வழி இல்லை நமக்கு இல்லையா? ஆமா. அப்போ C8 ரூட் C8 கிங் C8 ஆடின பிறகு அவங்க பானை ப்ரமோட் பண்ணாம H2 ஆடிட்டாங்கன்னா என்ன பண்றது? கிங் H2 ஆடிட்டா என்ன ஆமா. பண்றது? ஆமா. அப்பனா ஆஹ் வந்து H4 தான் அதுக்கப்புறம் அடிப்பா. அதுக்கப்புறம் இந்த இன்னொரு சிப்பாயும் எடுத்துருவாங்க. ஆட்டம் சமநிலை அடைஞ்சிரும். அதுவே நம்ம H4 இப்ப ஆடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க குவீன் பண்ணா நம்ம அவங்க அரசிய யானையை வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அவங்க யானையை வச்சு எடுத்தா நம்ம சிப்பாய் அரசி ஆக்கிடலாம். அதுவே அவங்க அரசரை வச்சு எடுத்தாங்கன்னாலும் சிப்பாய் அரசியா மாத்திட்டு அவங்க யானையை வச்சு நம்ம சிப்பாயை எடுத்த பிறகு நம்மளும் அவங்க யானையை எடுத்துட்டு நம்ம சிப்பாயை வந்து அரசியா மாத்திடலாம். அப்ப H4 சரியா இருக்கும்னு படுதுமா? என்ன சொல்றீங்க? ஓகே. யாராச்சும் H4 வேர்டான். ஸோ எனக்கு ஓகே தான். சரி இல்ல நம்ம கணக்கிட்டதுல அது சரியா தானே இருக்கு. இப்ப ஆமா. இதே நம்ம C8 விளையாடும் போது அவங்க F1 விளையாடுறது பார்த்தோம். ரூட் C8 ஆடிட்டா நம்ம என்ன பண்றது? ஒண்ணும் இல்லையே. ரூக் C8 கிங் C8னா அடுத்த நகர்வு அவங்க நம்ம பான் எடுத்துட்டாங்கன்னா நம்ம பான் இல்லாம போயிடுமே. அதனால இப்பயே H4 விளையாடிட்டா சரியா இருக்கும்னு தான் படுது. என்ன சொல்றீங்க? ஓகே. ஸோ பான் விளையாடு. H4. விளையாடுங்க. எஸ். எஸ். சரி சரி அவ்வளவுதான். நம்ம கணக்கிட்டதுதான். ஆடிடுங்க. இப்ப ஓகே. நம்ம சிப்பாய் அரசியா மாத்தி எஸ். சரி மகிழ்ச்சி. அடுத்தது Um. இன்டர்நேஷனல் மாஸ்டர்ஸ் ரேட்டிங் தொட போறோம். ஓ போறோம். சூப்பர். Knight F2. வேணாமா? அதை விட சிறப்பான ஒரு தாக்குதல் இருக்கு. நைட் F2 நல்ல நகர் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அவங்க ரூக் F2 ஆடிக்கலாம். பதிலுக்கு பிஷப் F2 ஒரு குதிரையை கொடுத்து அவங்க யானையை எடுக்கிறதா மட்டும்தான் வருது. அதுவே ஆமா. ஒரு நகர்வுல வந்து நம்ம ஆட்டத்தையே 3 நகர்வுக்குள்ள முடிச்சிடலாம். செக்மேட் வித்தின் 3 மூவ்ஸே இருக்கு. அதனால ஓ ஓகே. Knight G3. விளையாடுங்க. சிறப்பு. அதான் அடுத்த நகர். Queen H6. விளையாடுங்க. சிறப்பு. Then capture. விளையாடுங்க. சிறப்பு. Better move. Check.